பெரும்பாலும் பச்சை சாக தான் போடுவோம். இது தண்டு சத்து பூரா தண்டு தான் வச்சிருக்கு. இது நம்ம எடுத்து காமிக்கிறோம் பாரு. கொஞ்சம் பெருசாகும். இதுதான் கிழங்கு. ஒரு மாசம் செடிங்களா? இது 30 நாள் செடி. இதில் வந்து புழு தாக்கம்னா அதை இருக்க போகிறப்பா. இதுதான் புழு தாக்கம். இந்த புழு தான் இதை பாதிக்கும். அதிகபட்சம் பச்சையும் சுரன்ற புழு இது. இதுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் பவராக மருந்து அடிக்க தேவையில்லை. மோனோகோட்டோ பசோ இல்லை எக்காலசோ சொன்னால் போதும். ஒரு 1 லிட்டருக்கான ஒரு லிட்டருக்கு 1 மில்லி போட்டு அடித்தா போதுமானது. ஓகே, அவ்வளோதான். அதிகமாக அடிச்சுன்னா நீங்கள் இது தீச்சல் வந்துடும். மெல்லிய இலை இது. புழுன்னு பார்த்தா அது மட்டும் தான் இதில் பாதிக்கும்னு பார்த்தா. ஆமாம், அதுதான். இலை தின்ற புழு மட்டும் தான் இதில் பாதிக்கும். பச்சையத்தை சொண்டி சாப்பிடும். அது சாப்பிட்டோன்னா அந்த இலை வந்து அப்படியே லாஸ்ட்டில் காஞ்சி போயிடும். அது நான் உங்களுக்கு பெரிய செடியில் காமிக்கிறேன் காஞ்சி போடுறத. ஓகே. இது இளஞ்செடி. இது இப்போ தான் அறுவடை இருக்குது. சரிங்க, சரி. நான் வந்து ஒரு செடி வருதுன்னா ஒரு 20% பாதிச்சா மட்டும்தான் மருந்து அடிப்பேன். எடுத்த உடனே அடிச்சிடக்கூடாது எல்லாத்தையுமே. ஏன்னா நன்மை செய்ய இருக்க பூச்சியும் இருக்கும். ஆமாம் ஆமாம். நம்ம ஒரு புழு பார்த்த உடனே எடுத்த உடனே எல்லாத்துக்கும் மருந்து அடிச்சக்கூடாது. ஒரு 20% மேலே பாதிப்பு போகுதுன்னா மட்டும்தான் மருந்து அடிக்க போகணும். கையை மீறி போகுதுன்ற பட்சத்தில். ஆமாம், எடுத்த உடனே எல்லாத்துக்குமே. ஏன்னா ஒரு சில இதில் இயற்கையாகவே அதை பாதிக்கிறது. அது இயற்கையாகவே வளரக்கூட சக்தி இருக்குது. ரைட் ரைட். அதுக்கு எதிர்ப்புழு இருக்கும். அதை நம்ம வந்து எடுத்த உடனே அழிச்சக்கூடாது. 20% தாண்டும் போது மட்டும்தான் பாதிப்பு நம்ம அது மருந்து அடிக்கணும். நல்லது சார். இதை வந்து பஞ்சகாவியா, இதை நான் இயற்கை முறையில் செய்யும்போது பஞ்சகாவியாவும் இது யூஸ் பண்ணுவேன். பஞ்சகாவியான தெளிப்புக்குங்களா? மேலே இலவையா தெளிப்பு தான். பஞ்சகாவியா பண்ணும்போது உனக்கு வந்து இந்த புழுவோட தாக்கம் இருக்காது. அப்போ நீங்கள் மருந்து அடிக்க தேவையில்ல. இயற்கையாக பண்ணீங்கன்னா நீங்கள் பஞ்சகாவியா அடித்தா போதுமானது. அதை வந்து அப்படியே உணவு எடுத்துக்க முடியாமல் அப்படியே இதுவாகிடும். இனவிருத்தி செய்யாது. ரைட் ரைட். அப்படியே அழிஞ்சு போயிடும், பரவாது. சரிங்க. நீங்கள் இயற்கையாக பண்ணுறவங்க அதை பண்ணிக்கலாம். நீங்கள் மருந்து தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு இலை காஞ்சி இருக்காது. காமிக்கலாம். இதான் அந்த பச்சையை சுரண்டி சாப்பிட்டுருச்சுன்னா அந்த இலை இந்த மாதிரி காஞ்சி போயிடும். இப்போ இது வந்து இந்த தோட்டத்தில் வந்து இப்போ 10% தான் பாதிப்பு இருக்குது. நான் இது வரைக்கும் இன்னும் எதுவும் மருந்து தெளிக்கலை. இது சரிங்க. நான் இதுக்கு மேலே இதான இதே பார்த்தா இது இருந்தான செடியில் இல்லை பாருங்க. இப்போ மழை வந்தோடனே இது வந்து அப்படியே பாதிப்பு இல்லாமல் செடியை அது புழு அழிஞ்சிட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு சில இடத்துல இருக்குது. இதுக்கு மேற்கொண்டு இருந்தால் நான் பஞ்சகாவியா தெளிக்கலாம் இருக்கேன். இல்லைன்னா அது இப்போ தேவையில்லை. அப்படி மீறி போகும்போது தெளிச்சிடணும், மருந்தடிச்ச போதும். இது நம்மளது வந்து பாரம்பரிய ரக மாடு. இது என்ன ரக மாடுனா? இது துறிஞ்சல் மாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பிரத்யேகமான மாடு இது. நான் நாட்டு மாடு தான் 2 வளர்க்குறேன். நான் எங்கள் வீட்டில் இது குழந்தை மாதிரிங்க, 2 புள்ள மாதிரி. வேலையே அதிகம் வாங்குறதில்ல. வேலை செய்யாமலே வேலை செய்யாமல் இருக்கும். இது கண்ணுடி தான் இருக்குது, பாரம்பரியமாக இருக்கும். இப்போ சேப்பங்கடுக்கு பார் போகிறதுலாம் இந்த மாட்டில் தான் இதுலேயும் போடுவோம். இது வந்து இன்னும் அந்தளவுக்கு வேலையை முயற்சும் செய்யலை. என்ன சொல்றேன்னா ஒரு 20 சென்ட் தான் ஓட்டும் ஒரு நாளைக்கு. ஏன்னா மாடு கறவல் மாடுன்றதெல்லாம் அந்த நேரத்தில் நான் ரொம்ப வேலை வாங்கறதில்லை. இது கண்ணுக்குட்டி இப்போ தான் 15 நாள் கண்ணுக்குட்டி. 15 நாள் கண்ணுக்குட்டி. அது ஆமாம், ரொம்ப பெருசாக இருக்குது. 15 நாள் கண்ணுக்குட்டி தான். நாங்கள் பால் கறக்கிறதுக்கிட்டே இயற்கையாக கண்ணுக்குட்டிக்கு விட்டுருவோம். நாங்கள் வந்து செல்ல பிள்ளை மாதிரி வளரும். 15 நாள்ன்றது நம்பவே முடியுமா? 15 நாள் தான் பாருங்க. கிடா கண்ணுக்குட்டி. ஆமாம். இது இந்த மாடு வந்து நம்ம மாவட்டத்துக்கே ஃபேமஸ்ஸு. இந்த மாட்டோட சிறப்பு என்னன்னா தீவன செலவு கம்மி. நம்ம வீட்டில் இருக்கிறத போட்டால் போதும். நாங்கள் எதுவும் வாங்கி போகிறதில்ல. எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதே போதும். அதே போல் வந்து நம்ம வீட்டில் பழகிட்டோம்னா சின்ன பிள்ளைங்க கூட பிடிக்கலாம். ஆனால் நீ பழகலன்னா வேற ஆளுங்க வந்தால் வெளியே அதை தொட முடியாது. அதான் நான் வந்ததுக்கு பார்க்குது, தொட முடியாது நீங்கள். ஆனால் இதே நீ பழகிட்டேன்னா வீட்டில் சின்ன பிள்ளைங்க கூட பிடிச்சிட்டு போகலாம், ஒன்றுமே பண்ணாது. ஆனால் வெளி ஆளுங்க வந்து அதை தொட முடியாது. அந்த அளவுக்கு அது எச்சரிக்கை உணவோடு இருக்கும் மாடு. சரிங்க. பாரம்பரியமாக இருக்குது. நான் இப்போ ஒரு 5 வருஷமாக இதை வச்சுருக்கேன். நீங்கள் வாங்கிட்டு வந்தது தானே? இது வாங்கிட்டு வந்தது தான், சந்தையில் வாங்கிட்டு வந்தது தான். இப்போ 5 வருஷமாக வச்சுட்ருக்கேன். நல்லது. நம்ம விதைக்கிழங்கு
விதைக்கிழங்கு இது வருது இல்லையா, இது வந்து கரெக்டாக 60 நாள் ஆனது. இப்போ இதை நம்ம வச்சோம்னா இதை பாருங்க, இந்த செடி இங்கே ஒன்று வச்சுட்டா இதுலேருந்து கரெக்டாக 10 இன்ச்சு 2 இன்ச்சு ஆயத்துக்கு வச்சுட்டா போதும். இதே மாதிரி தான் வேணும். இது வந்து நம்ம சேலுக்கும் இதே கிழங்கு தான் போகுது. சேலுக்கு போனால் நம்ம இந்த மாதிரி வர தேவையில்ல, பச்சை வராமல் முதல்ல பச்சை வராமல் கொண்டு போய் கொடுக்கணும். அது வெட்டின உடனே கொடுத்துட போகிறோம். இது வந்து விதை உறக்கம் வச்சு 60 நாள் வச்சுருக்காங்க. இது வந்து புழுவம் அது வந்துச்சு பாருது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது இப்போ வச்ச உடனே உனக்கு 15 நாளில் செடி மேலே வந்துடும். 15 நாளில் வந்துச்சுன்னா உனக்கு இந்த ஒரு மாதத்தில் இவ்வளோ பெருசாகிடும். இது வந்து நம்ம தரமாக 2 தரம் பிரிப்பாங்க. இது வந்து தரமான கிழங்குங்க. இதுலேயே வந்து இதில் கைக்கிற கைங்க தோருக்கு பார்ப்போம். இதில் கைச்சி இது பொடியாக போடுவாங்க. இது ஒரு ரேட் போகும், அது ஒரு ரேட் போகும். இப்போ இதையும் சேல் பண்ணிடலாமா? அப்போ இதுவும் சேல் தான். எதுவும் இல்லை, வேஸ்ட் எதுவுமே கிடையாது. உனக்கு இது 3 வகை கிடைக்கும். முட்டைக்கைங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுவும் விதைக்கு எடுத்துக்கிறாங்க. இது வந்து பொடி, இதுவும் மார்க்கெட் போயிடுது. அது வந்து நல்ல கிழங்கும், இதுவும் வந்து இதுவும் மார்க்கெட் போயிடும். இது வந்து 2 வகையாக போயிடும். இது ஒரு ரகம், இது ஒரு ரகம். அப்போ கிழங்கு வந்து சின்னது பெருசு எப்படி இருந்தாலும் வியாபாரம் ஆகிடும். ஆனால் விலை மட்டும் முன்ன பின்ன. ஆமாம், இது ஒரு ரேட் போகும், அது ஒரு ரேட் போகும். தரமான கிழங்குக்கு மட்டும்தான் மதிப்பு. இது வந்து தரமான கிழங்கு. இது உனக்கு இது மொத்தமே இது மாதிரி இருந்துச்சுன்னா விற்காது. தரமான காய்களை வந்து இது வந்து 5க்கு 1 இல்லை 6க்கு 1 தான் பொடி வரும். 6 மூட்டை நல்ல காய்ங்க வந்துன்னா 1 மூட்டை பொடி வரும். அப்போ உனக்கு வந்து 100 மூட்டை வரும்போது எவ்வளோ வந்துட போகுது உனக்கு? அதிகபட்சம் ஒரு 5, 10, 15 மூட்டைக்குள்ளே தான் வரும். அப்போ உனக்கு வந்துடும். ஆனால் மொத்தமே இது மாதிரி இருந்துச்சுன்னா அது விற்காது, மார்க்கெட்டில் போகாது. மொத்தம் பொடியாக இருக்கக்கூடாது. மார்க்கெட் கொண்டு போக சொல்ல தரம் பிரித்து தான் இது மூணுமா? இங்கே நிலத்துலேயே பிரிச்சுருவாங்க. வியாபாரிங்க வருவாங்க இங்கே, அவங்களே வந்து வெட்டுவாங்க. வெட்டுறதுக்கான கூலியை நம்ம தான் கொடுக்கணும். அவங்க அவங்களே கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஒரு மூட்டை 1000க்கு பொண்ணாளுக்கு 150 ரூபா. ஒரு ஏக்கர் வெட்டுறதுக்கு ஆனாளுக்கு 20 ஆள் 500 ரூபா ஒரு கணக்கு போட்டு 10,000 வாங்கிடுவாங்க நம்மகிட்ட. எல்லாமே நம்ம காசு தான். அவங்களே கூட்டு வந்துடுவாங்க. கூட்டு வந்துட்டு 3 வகையாக பிரிச்சுருவாங்க. பிரித்து பொடிக்கைங்க தனி, நல்ல கைங்க தனி பிடிச்சி மூட்டை பண்ணி எடுத்து வச்சு போயிடுவாங்க. மூட்டை போட்டு எடை போட்டு எடுத்துன்னு போயிடுவாங்க. அவங்களே எடுத்துன்னு போயிடுவாங்க. நமக்கு வந்து காசு அவங்களே கொடுத்துட்ருவாங்க. நம்ம எடுத்துன்னு போகணுன்னு அவசியம் இல்லை. சிலர் எடுத்துகிட்டு போகிறாங்க, நான் எடுத்துகிட்டு போகிறதில்ல. நான் இங்கே எங்கள் சொந்தக்காரே 2 வியாபாரி இருக்காங்க. நான் அவங்க கையில் ஃபோன் பண்ணால் வருவாங்க. வந்து பார்த்துட்டு மார்க்கெட் இந்த ரேட் இருக்குது அப்படின்னாங்க. இல்லை எனக்கு கட்டுப்படி ஆகுதுன்னா அவங்க கிட்ட கொடுப்பேன். கட்டுப்படி ஆகுதுன்னு ஒரு வியாபாரி வர சொல்லுவேன். அவர் கட்டுப்படியாக கேட்டார்னா அவருக்கு கொடுப்பேன். இதில் யார் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்ருவேன். நான் 2, 3 வியாபாரி தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கேன். 2 பேருமே கரெக்டான நம்பிக்கையான ஆளுங்க. இப்போது நம்மளோட நேயர்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து விதைக்கிழங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா உங்களால் கொடுக்க முடியுமா? அவங்க கேட்குற டைமில் என்கிட்ட இது இருந்தாலும் கொடுப்பேன். இல்லைன்னு சொன்னால் நான் வியாபாரி நம்பர் தரேன், அவங்க கிட்ட வாங்கிங்க. ஓகே. அவங்க இப்போ எனக்கே வந்து வியாபாரியோட பேர் 2 பேருமே முருகன் தாங்க. ஒருத்தர் ஆறுமுகம். 3 வியாபாரி வராங்க. சரிங்க. 3 பேருமே ஒரே ஒரு கதை. 3 பேரும் சொந்தக்காரங்க தான் எல்லாமே. சரிங்க. சரி. இதில் என்னன்னாங்க, ஒரு பயிர் வைக்கிறீங்கன்னா அந்த நிலத்திலேயே எடுத்து அந்த நிலத்தில் வந்தீங்க அந்த விதை போடக்கூடாதுங்க. நீங்கள் இப்போ நான் இது வந்து இப்போ வண்டல் மண்ணுன்னு வச்சிங்களேன், நான் இந்த மண்ணை எடுத்து திரும்பி அதே நிலத்தில் போடாதமா பக்கத்து நிலத்தில் செம்மண் நிலத்துலேருந்து வாங்கி நம்ம போட்டோம்னா அது வந்து கூட மகசூல் கிடைக்குங்க. ரைட். என்றைக்குமே அதான் மாற்று பயிர் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இதே ஓட்டிட்டு போடக்கூடாது. நெல் வயல் வச்சுருந்து அதை அறுவடை பண்ணிவிட்டு தாளடியில் நீங்கள் ஓட்டி போட்டிங்கன்னா மகசூல் கூட கிடைக்கும். அதே போல் கிழங்கு போட்டு நீங்கள் நெல் வச்சிங்கன்னா அப்போ இன்னும் அது நெல் மகசூல் கூட கிடைக்கும். மாற்று பயிர் வச்சு மாற்று பயிர் மூலமா மகசூல் அதிகமாக. ஆனால் நீங்கள் கிழங்கே போடக்கூடாது. அதே சமயத்தில் புதியாக வச்சிருந்து கிழங்கு போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து வேறு அழுகல் நோய், இந்த வாடல் நோய் பிரச்சனை வருங்க. ஆனால் நெல் இதில் வச்சிங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். செலவு உங்களுக்கு குறையும். நெல் வயல் வச்சு போடுறது தான் நமக்கு சிறந்தது இதில். சரிங்க. சரி. ஆனால் இதில் நீங்கள் ஒரு சிலர் அதெல்லாம் எங்கெங்க ஓட்டி நான் போடுறது, நெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் அப்படியே போடுவேன்னு சொல்லிட்டு ஓட்டி போடுவாங்க. அவங்களால அந்த ஈல்டுக்கு கொண்டு வர முடியாதுங்க. அதுக்கு செலவு கூட ஆகும். இப்போ நான் 1 லட்சம் செலவு பண்ணேன், அவர் 1.5 லட்சம் செலவு பண்ணுவார். அவருக்கு என்ன லாபம் வரப்போகுது? ரைட். அது குறைஞ்சிடும். அது ஓகே. கரெக்டாக முறையாக பண்ணுன்னா அதே போல் கேப் வைக்கணும். ஒரு நிலத்தை வந்து ஒரு 3 மாதம் கேப் விட்டாதான் மட்டும்தான் அதோட நமக்கு கிடைக்கும். ஆமாம். எல்லாமே அப்படியே லோட்டோட்ட பண்ணினே இருந்தோம்னா அப்புறம் அதுக்கு எப்படி ஓய்வு எப்படி தேவை? கரெக்ட். நிலத்துக்கு ஓய்வு தேவைங்க. நம்மள மாதிரி தான் நிலமும். அதுக்கு ஓய்வு கொடுக்கணும்.